நெல்லையைப் போல கடலூரிலும் மேயர் சுந்தரிக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. அவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் அறிவித்திருந்த உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், தொடர்ந்து மேயருக்கும் கவுன்சிலருக்கும் ஒரு மோதல் போக்கு நிலவி வந்தது. அந்த நிலையில தான் அவங்க இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? கடலூர் மாநகராட்சி மேயராக இருக்கும் சுந்தரி திமுக கட்சியை சேர்ந்தவர். அவரை போல திமுக கட்சியை சேர்ந்த 10 கவுன்சிலர்கள் இவர் வந்ததிலிருந்து பதவிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். காரணம், சுந்தரிக்கு எதிராக இந்த 10 கவுன்சிலர் ஒருவர் மேயராக போட்டியிட்டார், ஆனால் தோல்வியிட்டார். அதிலிருந்து தொடர்ந்து இந்த 10 கவுன்சிலர்களும் புறக்கணிக்கப்படுவதாகவும் அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில் எந்த விதமான அடிப்படை வசதி செய்து கொடுக்கவில்லை, இதனால் அந்த பகுதி மக்களை அவர்களால் பார்க்க முடியவில்லை, எங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் கடுமையான ஒரு எதிர்ப்பை சுந்தரி மேயருக்கு எதிராக வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தி வந்தார்கள். இந்நிலையில்தான் சுந்தரியை கண்டித்து இன்று மாநகராட்சியில் உள்ள காந்தி சிலை முன்பாக உண்ணாவிரதம் இருக்க போவதாக அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் மாநகராட்சி ஆணையர் அதற்கு அனுமதி மறுத்துவிட்டார். அதே சமயத்தில் இன்றுக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் 10 கவுன்சிலரும் நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம், அது குறிப்பாக திமுக தலைமை இதில் தலையிட வேண்டும், திமுக தலைமை ஈடுபட்டு எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும். காரணம், திமுக நாங்கள் தொடர்ந்து உழைத்து வந்தோம், ஆனால் எங்களை தொடர்ந்து மேயர் புறக்கணிக்கிறார், இதனால் மக்களிடம் எங்களுக்கு கெட்ட பேர் தான் ஏற்பட்டுள்ளது. எனவே இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக ராஜினாமா செய்வோம் என்று கடந்த திங்கட்கிழமை அறிவித்திருந்தார்கள். இந்நிலையில்தான் நேற்று இரவு நடந்த பேச்சுவார்த்தை, குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திமுக தலைமை இவர்களிடம் கேட்டதாகவும், அதே சமயத்தில் விரைவில் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு ஒரு தீர்வு எட்டப்படும் என்று உறுதி கொடுத்த காரணத்தால் இன்று நடக்க இருந்த இந்த உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அவர்கள் வெளிப்படையாக இதுவரைக்கும் முழுமையாக எந்த விதமான தகவலும் யாரிடம் சொல்லவில்லை. ஏனென்றால் நேற்று முன்தினம் அவர்கள் ராஜினாமா செய்ய போகிறோம் என்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்கள். ஆனால் இந்த கைவிடப்பட்டது தற்காலிகமாக போனில் மட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமா கடலூர்ல மேயருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் கைவிடப்பட்டிருக்கு. அது தொடர்பான விவரங்களை சொன்னீங்க. நன்றி ஸ்ரீதர்.